தவளையும் சுண்டெலியும். அது ஒரு அழகிய குளம். அந்த குளத்திற்கு அருகில் ஒரு மரபொந்து ஒன்று இருந்தது. அந்த மரபொந்தில் சுண்டெலி ஒன்று வசித்து வந்தது. அந்த சுண்டெலிக்கு குளத்தில் வசித்த தவளையுடன் நட்பு ஏற்பட்டது. தினமும் அந்த தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் எலி தவளை நீரில் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே எலி தவளையிடம், எனக்கும் நீச்சல் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டது. தவளையும், நாளை உனக்கு நீச்சல் நான் கற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் சுண்டெலிக்கு நீச்சல் கற்றுத்தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றினால் கட்டி கொண்டது. அப்போது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது. உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டெலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கிய சுண்டெலி மூச்சு திணறி இறந்து போனது. அதன் உடல் மேலே மிதந்த போதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலையிலே இருந்தது. அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டெலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ்நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயரே பறந்தது. அதனுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்த தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது. 2 விருந்துகள் கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையையும் கொன்று தின்றது. நீதி, நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவரா என்று யோசிக்க வேண்டும். இல்லையெனில் தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும் ஏற்படும். ஆமையும் 2 வாத்துகளும். அது ஒரு அழகிய ஏரி. அந்த ஏரியில் அழகிய ஆமை ஒன்று தனது 2 வாத்து நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. தினமும் அந்த 2 வாத்துகளை ஆமை சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் 2 வாத்துகளும் வருத்தத்துடன் காணப்பட்டன. இதை கண்ட ஆமை, ஏன் இருவரும் வருத்தத்துடன் உள்ளீர்கள் என்று கேட்டது. பல வருடங்களாக மழை பெய்யாத காரணத்தால் இந்த ஏரி வறண்டு வருகிறது. இன்னும் சில காலத்திற்கு பிறகு இங்கு முற்றிலும் நீர் வறண்டுவிடும். எனவே நாங்கள் இருவரும் பக்கத்தூரில் உள்ள ஏரிக்கு செல்ல இருக்கிறோம் என்று வாத்துகள் கூறியது. என்னை விட்டு செல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீர் குறைந்தால் உங்களுக்கு உணவுதான் குறையும், எனக்கோ உயிரே போய்விடும். என் மீது உங்களுக்கு அன்பு இருக்குமானால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்றது ஆமை. உனக்கு தான் ரெக்கைகள் கிடையாதே, உன்னை அழைத்து போக எங்களால் எப்படி முடியும் என்றது வாத்து. அதற்கு ஆமை, ஓர் யோசனை செய்யலாம். ஒரு நீண்ட குச்சியை எடுத்து வாருங்கள், நான் நடுவில் என்னுடைய பற்களால் கெட்டியாய் பிடித்து கொள்கிறேன், நீங்கள் இரு பக்கமும் பிடித்து தூக்கி கொண்டு பறந்து செல்லுங்கள் என்றது ஆமை. நாங்கள் உயரே பறக்கும் போது நீ வாய் திறந்தால் கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்று வாத்துகள் கூறியது. அப்படியானால் பறக்கும் போது நான் வாய் பேசாமல் இருக்கின்றேன் என்று ஆமை கூறியது. 2 வாத்துகளும் 2 பக்கமும் குச்சியை பிடித்து பறக்க நடுவில் ஆமை வாயில் பற்றி கொண்டு பறந்தன. சிறிது தூரம் பறந்தவுடன் ஆமை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. 2 வாத்துகளும் ஆமையிடம், சிறிது நேரம் அமைதியாய் இரு, இல்லாவிடில் நீ கீழே விழுந்து இறந்து விடுவாய் என்று கூறியது. செல்லும் வழியில் வாத்துகள் ஆமையுடன் பறந்து செல்வதை பார்த்த மக்கள், வாத்துகள் எதையோ தூக்கி கொண்டு போகின்றன என கூச்சலிட்டனர். ஆமையின் கெட்ட நேரம் அந்த வார்த்தைகள் அதன் காதில் விழுந்தது. இந்த மக்கள் ஏன் இப்படி கூச்சலிடுகின்றனர் என வாய் திறந்து பேச அது பிடித்திருந்த பிடி விட்டுவிட கீழே விழத் தொடங்கியது. கீழே விழுந்த ஆமை உடல் சிதறி இறந்தது. நீதி, வருமுன் காப்பேனும் சமயோசித புத்தி உடையவனும் சுகம் பெறுவார்கள். சிங்கமும் கரடியும் குள்ளநரியும். அது ஒரு கோடை காலம். அந்த காட்டில் வாழ்ந்த விலங்குகள் அனைத்தும் அந்த காட்டை விட்டு வேறொரு காட்டுக்கு சென்று விட்டன. இதனால் காட்டில் உள்ள மற்ற விலங்குகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த காட்டில் வாழ்ந்த சிங்கமும் கரடியும் ஒரு ஒப்பந்தம் செய்தன. சிங்கம் கரடியிடம், நாம் இருவரும் ஒன்றாக வேட்டையாடி இரையை சமமாக பிரித்து கொள்வோமா என்றது. கரடியும் சம்மதம் தெரிவித்தது. ஒரு நாள் சிங்கமும் கரடியும் வேட்டைக்கு செல்லும் போது வழி தவறிய கால் உடைந்த மான்குட்டி ஒன்று வழியில் அமர்ந்திருப்பதை பார்த்தன. சிங்கத்திற்கும் கரடிக்கும் அளவற்ற மகிழ்ச்சி. ஏனெனில் சிங்கமும் கரடியும் உணவு சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிவிட்டது. சிங்கமோ அந்த மானின் வயிற்று பகுதி எனக்கு தான் என்றது. கரடியோ, இல்லை இல்லை, அதன் வயிற்று பகுதி எனக்கு தான் என்றது. மானை பங்கு போடுவதில் சிங்கமும் கரடியும் பயங்கரமாக சண்டை செய்தன. வெகு நேரம் சண்டை செய்ததால் இரண்டும் களைப்படைந்து விட்டன. அதனால் இரண்டும் தரையில் சாய்ந்தன. அந்த சமயம் வெகு தூரத்தில் இருந்து இவர்களின் சண்டையை பார்த்து கொண்டிருந்த ஒரு குள்ளநரி ஓடி வந்தது.
அங்கிருந்த மானை தூக்கி கொண்டு ஓடிவிட்டது. சிங்கமும் கரடியும் ஒன்றும் செய்ய முடியாமல் அதனை பார்த்தபடி கீழே தரையில் கிடந்தன. இவை இரண்டும் வேட்டையில் கிடைத்ததை நல்ல முறையில் பங்கு போட்டு கொள்ளாமல் வீணாக சண்டை போட்டு இரையை இழந்தோமே என்று வருத்தப்பட்டன. நீதி வீண் சண்டை என்றும் இரு தரப்பினருக்கும் தீமையாகும்.